விவசாய விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசின் பட்ஜெட் இருக்க வேண்டும் என விவசாயிகள் பெரும் எதிர்பார்ப்பில் உள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதியன்று தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று நாட்டு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 8வது பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் நிலையில் இந்த பட்ஜெட் மீதான விவசாயிகளின் எதிர்பார்ப்பு அதிகரித்து காணப்படுகிறது. மத்திய அரசு தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் இந்த வருட பட்ஜெட் மீது மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சுகுமார். இப்போ விவசாய கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்யணும். அதே போல் விவசாயிகளுக்கு உர மானியம் கிடைக்கணும். இப்போ டிஏபி எல்லாத்துக்கும் யூரியா பொட்டாஸ் எல்லாத்துக்கும் மானியம் கிடைக்கணும். கல்வி கடனை தள்ளுபடி பண்ணணும். விவசாய கடனை அனைத்தையும் தள்ளுபடி பண்ணணும். இந்த பட்ஜெட்டில் நாங்கள் பெரிய அளவில் எதிர்பார்க்கறது நாங்கள் விவசாயிகளுக்கு ஏதாவது சலுகை கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக எதிர்பார்க்கறது இந்த குறைந்தபட்ச விலை நிர்ணய சட்டம் MS சாமிநாதனுடைய கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் நெல், கோதுமை உட்பட எல்லா தானியங்களுக்கும் எவ்வளவு கொள்முதல் விலையை தீர்மானிக்கிறதுன்னு அவங்க முடிவு சொல்லியிருக்காங்க. பிஜேபி அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க முதல்ல ஆட்சிக்கு வர 2 பீரியடுக்கு முன்னாடி. இது வரைக்கும் அது அமுலாக்கப்படலை. இன்னைக்கு இடுபொருள்கள், விவசாய இடுபொருள்லாம் விலை ஏறி இருக்கிற அடிப்படையில் அந்த விவசாய பெருக்கு, உற்பத்தி பெருக்கில் விவசாயோட வாழ்க்கை வளம் பெறணும். அந்த மாதிரி இந்த பட்ஜெட் அமையணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். குறிப்பாக இன்றைக்கி இயற்கை விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கான சந்தையை உருவாக்கணும். சந்தைங்கிறது நாங்கள் இப்போ மண்புழு உரம் போட்டு இயற்கையாக எரிட்டு ஆடு மாடு உரம் போட்டு நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் அதுக்கு சந்தை சரியாக இல்லாதனால தான் நாங்கள் வேறு இதுக்கு சாகுபடி பண்ண வேண்டியிருக்கு. ஆண்டாண்டு காலமாக கோரிக்கை வைத்தும் எந்த பயனும் இல்லை என்றும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டமாக்க வேண்டும் என்றும் டெல்லியில் போராடிய விவசாயிகளின் மீதுள்ள வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் விவசாயி கோவிந்தராஜ். டெல்லியில் போராடுற விவசாயிகளோட உள்ள வழக்குகளை முழுமையாக தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 5000 ரூபாய் விலை அறிவிக்க வேண்டும். நெல் விவசாயிகளுக்கு குவிண்டாலுக்கு 3000 ரூபாய் விலை அறிவிக்கணும். அதே போல் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படுகிற விவசாயிகளுக்கு நாங்கள் பயிர் காப்பீடு கொடுக்குறோம், அதை கொடுக்குறோங்கிறது தேவையில்லாமல் உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000-30,000 இழப்பீடு தொகை உடனடியாக அறிவிச்சாதான் எங்களுக்கு கிடைச்சா அதை நாங்கள் மறுபடியும் அந்த விவசாயிகள் மீண்டு வர முடியும். இயற்கை சீற்றங்களால் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால் அதை ஒன்றிய அரசு இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கணும். அதே போல் ஏற்கனவே நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது, ஒரே ஒரு முறை விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கை. கடன் வழியில் சிக்கி பல விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்க சூழ்நிலை அவளை பாதுகாக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு என்பது இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறோம். அதே போல் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் உர மானியம், விதை மானியம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கடந்த காலங்களில் எல்லாமே சுத்தமாக நின்று போயிருக்கு. இடுபொருட்களுக்கான எல்லாத்துக்குமான மானியம்லாம் கிடைக்காம இருக்குது. அந்த மானியங்கள் என்பது அறிவிக்கப்பட்டு விவசாயிகளை பாதுகாக்கதான் இருக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு அவங்க காசு ஒதுக்குறாங்க, நேஷனல் ஹைவேஸுக்கு காசு ஒதுக்குறாங்க. ஆனால் விவசாயத்தை ஒரு 3ஆம் தர தொழிலாக மாற்றிருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புங்கிறது அதிகமாக தர்றது, மக்களை காப்பாற்றிருக்கிற ஒரே துறை விவசாயம். அந்த வகையில் இது ஒரு பிரதான துறையாக கவனித்து இந்த நிதி சொல்லி கேட்டுக்கிறோம். உற்பத்தி பொருளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசின் பட்ஜெட் இருக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சத்தியம் செய்திகளுக்காக தஞ்சாவூர் மாவட்ட செய்தியாளர் சதாம் ஹுசைனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்தி குழு.